வாங்க. சொல்லு ஜெய், எதுக்காக அவசரமா வர சொன்ன? இவர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் ஏற்பாடு பண்ண ஃபர்ஸ்ட் பையர். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு 5 lakhs அட்வான்ஸ் கொடுத்து வீட்டை புக் பண்ணார்ல? ஆமா. இப்ப வேணாமா? ஏனா இவரோட ஃப்ரெண்டு நம்ம இடத்த வாங்க வேணான்னு சொல்றாராம். ஏன் உங்க ஃப்ரெண்ட் அப்படி சொல்றாரு? என்னன்னு தெரியலங்க. அவன் ஒரு பெரிய பிசினஸ் மேன், விவரம் தெரிஞ்சவன். என் மேல உள்ள அக்கறையில இந்த இடம் வேண்டாம், வேற இடம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டான். அதான் நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் தந்த அட்வான்ஸ திருப்பி கொடுத்துருங்க. அது எப்படிங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியும்? நீங்க தந்த பணத்தை கன்ஸ்ட்ரக்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அதை திருப்பி தானா எப்படி தர முடியும்? வேணா உங்க ஃப்ரெண்டை கூட்டு வாங்க, அவருக்கு இந்த இடத்தை காமிச்சு அந்த இடத்தோட வேல்யூ என்ன, அந்த ஏரியா எவ்வளவு சீக்கிரத்தில் டெவலப் ஆக போகுதுன்னு அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறோம். அப்படியெல்லாம் கூப்பிட்ட உடனே வரதுக்கு அவன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. எப்பவுமே ரொம்ப பிஸியா இருப்பான். நீங்க என் பணத்தை கொடுத்துருங்க. நீங்க என்ன வீட்டுக்கான மொத்த பணத்தையுமா கட்டிருக்கீங்க? அட்வான்ஸ் பணம் தானே, அதை தர முடியாதுங்க. என்னங்க பேசுறீங்க? நான் என்ன 1000 2000 டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தேன் விட்டு கொடுத்து போறதுக்கு? 5 லட்சம் ரூபாய். நீங்க மட்டும் பணத்தை தரல, உங்க எல்லாரும் மேலயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்னையா நீ வீடு வேணும்ப அப்புறம் வீடு வேணாம்ப? இதுக்கெல்லாம் நாங்க தான் ஆளா? செந்தில், ஏன் டென்ஷன் வர? என்னமா சார், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நாங்க பேசிட்டு உங்களை கூப்பிடுறோம். ப்ளீஸ். செந்தில், நீ கோபப்படுறதுல அர்த்தமே இல்லை. கோபப்படாம அவன் கேட்கிற பணத்தை கொடுக்க சொல்றீங்களா? கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நம்மளை பத்தி தெரிஞ்ச யாரோ தான் இவங்கிட்ட போட்டு கொடுத்துருக்கணும். அந்த ஆள் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். அப்படி அவன் போலீஸுக்கு போயிட்டா இடத்தோட வேல்யூவை அதிகமா காட்டி நாம லோன் வாங்கியிருக்கிறது போலீஸ் என்கொயரியில தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்க, நாம மொத்த பிசினஸும் போயிடும். அப்புறம் ஜெய்யோட மாப்பிளைக்கு சிக்கல் ஆயிடும். ஐயோ, என்ன எப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? அந்த வம்பே வேணாங்க, முதல்ல பணத்தை செட்டில் பண்ணி அனுப்புங்க. என்ன ஜெய், நீ புடிச்சு கொடுத்த முதல் பார்ட்டி இவ்வளவு சொதப்பலா இருக்கு. ராங் சென்டிமெண்டா இருக்கே ஜெய். ஏன் இதையே நான் உங்களை பார்த்து சொல்லலாம்ல? ஏன்பா இப்ப நம்ம சண்டை போட்டுக்கிற நேரமா இது? செந்தில், நீ போய் அவரை கூப்பிடு. சார், கொஞ்சம் உள்ள வாங்க சார். சார், எங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை மாதிரி ஒரு 10 பேரு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? சார், நாங்களும் கடன் வாங்கி வட்டி கட்டி தான் பிசினஸ் பண்றோம். நீங்க சட்டுன்னு ஈஸியா போலீஸுக்கு போறேன்னு சொல்லிட்டீங்க. சார், போலீஸ் அது இதுன்னு போனா எங்க பேர் கெட்டு போயிடும் சார். சார், அதுக்கப்புறம் நாங்க தொழில் பண்ண முடியாது சார். சார், நாங்க பெரிய நஷ்டத்தை சந்திக்கணும் சார். சரி, இப்பவே உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறோம். தயவு செஞ்சு நீங்க பணத்தை திரும்ப வாங்கினதை வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. என் பணம் என் கைக்கு வந்தா நான் எதுக்கு வெளியே சொல்ல போறேன்? செந்தில், அவர் பணத்தை செட்டில் பண்ணு. அப்படியே அவர் பணத்தை செட்டில் பண்ணதுக்கு அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்கோ. சரி மாமா. சார், உட்காருங்க சார், உட்காருங்க. நாங்க இதுல கையெழுத்து போடுங்க. தேங்க்யூ சார். நான் ஜெய், இந்த ஆள் எப்படியும் நேரா அவன் ஃப்ரெண்டை பார்க்க தான் போவான். அந்த ஃப்ரெண்டு யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அவன் நமக்கு வேண்டாதவனா எதிரியா இருக்க போறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனோம்.
நாங்க உடனே கிளம்புறோம். ஜெய், உனக்கு நாங்க அப்புறம் ஃபோன் பண்றோம். செந்தில், கிளம்பு. முதல் கோணம் முற்றிலும் கோணம்னு சொல்லுவாங்க. இது எங்க கொடுக்க விட போகுதுன்னு தெரியலையே. சமாளிக்கலாம். நம்ம பார்வையில இருந்து மிஸ் ஆயிட்டு போறோம். சீக்கிரமா போ. ஹாய் தேவராஜன். ஹாய் மனோ. என்ன ரொம்ப பிஸியா? பிஸிட்டு. அப்புறம் அவங்க கிட்ட என் ஃப்ரெண்டு இந்த இடத்த வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டான்னு சொன்னேன். அந்த 3 பேரும் தனியா போய் ஏதோ டிஸ்கஸ் பண்ணாங்க. நல்ல இடத்த மிஸ் பண்றீங்க, சரி உங்க இஷ்டம்னு சொல்லி பணத்தையும் கொடுத்துட்டாங்க. செந்தில், இந்த வீடை நல்லா பார்த்து வச்சுக்கோ. நம்பரையும் நோட் பண்ணிக்கோ. எங்க நம்ம மாட்டிப்போன்னு அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த பிரச்சனை நான் சுலபமா விடுற மாதிரி இல்ல. மோரோவர், அவங்க இருக்கிற இடமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். நல்ல வேளை தேவராஜன் உன்னை வந்து பார்த்தேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? எனக்கு தேங்க்யூ. Come on. மாமா, நம்மகிட்ட லேண்ட் விஷயமா பிரச்சனை பண்ணான்ல தேவராஜன். அவனா இவன்? நம்ம இடத்த கண்டுபிடிக்கதான் ஆள் அனுப்பிச்சிருக்காண்டா. செந்தில், இவன் நம்ம இடத்த தெரிஞ்சுக்கிட்டான். கண்டிப்பா போலீஸ்க்கு போவான். அப்படி போயிட்டா நம்ம காலிதான். நல்ல வேலை மனோ, அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் லேண்ட் ஏதாவது பார்க்கும்போது என்ன கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்க. கண்டிப்பா. ஓகே, shall we move? பை. யா. டேய், வாடா, வந்துரு மாமா, வந்துரு மாமா. ஓகே, Thanks for coming. தேங்க்யூ. நான் Bye. வரேன். மாமா, இப்ப என்ன பண்றது? யோசிப்போம். முதல்ல நாம ஜெய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அவனும் உஷாரா இருக்கணும்ல. Excuse me. என்கிட்ட பொய் சொல்லி என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சல.
எல்லாம் பொண்ணே இல்லடி. ஆட்டோ போலாண்ணா. நீங்க ஆசைப்பட்டது, உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ நினைச்சது, அதை நீங்க வாழ இனிமே நான் தடையா இருக்க மாட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கும் எனக்குமான அத்தனை பந்தமும் அறுந்து போயிடுச்சு. பிடிங்க. எல்லாம் இருந்து என் பொண்ணுக்கு புருஷனோட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல. ஆண்டவன் தான் அதுக்கு ஒரு வழி பண்ணணும். இவ கம்பெனி நொடிச்சு போயிருக்கும்போது ஆண்டவன் மாதிரி வந்தாருங்க. பெரிய ஒரு ஆர்டர் கொடுத்தாரு, கம்பெனி நிலைக்க வச்சாரு. எவ்வளவு பெரிய விஷயம் அது. வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. இன்னும் உயரத்துக்கு நீங்க வரணும். கண்டிப்பா வருவீங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த உலகத்துல ராதா மட்டும் குழந்தைய வச்சுக்கிட்டு ஏன் தனியா கஷ்டப்படணும்? தேவராஜும் நல்ல மனுஷனா இருக்காரு. இனிமேலாவது ராதா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா ராதாவுக்கும் தேவராஜுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதை நாம தான் நடத்தி ஆகணும். டேய் ரகு, சாரிப்பா, உங்களை கவனிக்கல. கவனிக்கலையா? ஏண்டா இவ்வளவு பெரிய உருவம் நிக்கிறது உன் கண்ணுக்கே தெரியலையா? அவ்வளவு பெரிய குழப்பத்திலையா இருக்க? ஏண்டா இன்னும் அந்த வைஜெயந்தியோட நினைப்பிலேயேவா இருக்க? இல்லப்பா. வார்த்தை தான் அப்படி வருது, ஆனா உன் முகம் அப்படி இல்லை. சொல்லுடா, அப்படி என்ன பிரச்சனை? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. வேற எப்படி? நக்கலக்கோட்டை ஜமீன் ஸ்ரீமான் ராவணனுங்கிறவரோட ஒரே பெண் வாரிசு வைஜெயந்தி. டேய் ரகு, என்னடா உன் பிரச்சனை? உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொன்னா நான் ஏதாவது ஒரு வழி சொல்லுவேன்ல. சரி, என்னால வழி சொல்ல முடியலனாலும் என்கிட்ட உன் பிரச்சனையை சொன்னா
உன் மனசுல இருக்கிற பாரம் குறையும் இல்ல. அப்பா கிட்ட சொல்லக்கூடாத அளவுக்கு உன் பர்சனல் ப்ராப்ளம்னா நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன்ப்பா. சேச்சா, பர்சனல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணான்னு நானும் அண்ணியும் நினைச்சோம். அம்மா வீட்டுல இல்லல்லப்பா, கடைக்கு போயிருக்கா. அப்போ நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. வைஜெயந்தி இருக்காளே, அவ யாரு தெரியுமா? யாரு? இத்தனை நாளா சாதாரண குடும்பத்து பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தா. அது உண்மை இல்லப்பா. அவ ஒரு ஜமீனோட பொண்ணு. வைஜெயந்திமா? வைஜெயந்தி மட்டும்தான். அப்படின்னா அனு ஜமீன் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது பொய் பித்தலாட்டம்பா. எப்படி சொல்ற? நக்கலக்கோட்டை ஜமீனோட ஒரே பெண் வாரிசுன்னு அனு தன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த ஜமீனோட உண்மையான பெண் வாரிசு வைஜெயந்தி தான். ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அண்ணி வைஜெயந்தி வீட்டுக்கு போயிருக்காங்க. அவளோட அங்கிளும் ஆன்டியும் தான் இந்த விஷயத்த அன்னிக்கிட்ட சொல்லி வைஜெயந்தியோட அப்பா அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறதுனால என்கிட்ட பழக மாட்டேன்னு ஒதுங்கிட்டாளாம். இனிமே அவளை நாங்க தொந்தரவு பண்ண வேண்டாம்னு கேட்டுக்கிட்டாங்களாம்ப்பா. அவ பெரிய ஜமீன் பொண்ணா இருந்தா நமக்கு என்னப்பா? அதை விட ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, வைஜெயந்தி ஜமீன் பொண்ணுன்னு நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அண்ணி சொல்லிருக்காங்கப்பா. ஆனா அவசரப்பட்டு இப்பவே சொல்லிடக்கூடாது. சரியான ஆதாரத்தோட அண்ணங்கிட்ட நிரூபிக்கணும்ப்பா. அப்படி நிரூபிச்சுட்டா மட்டும் அவன் அவளை விட்டு வந்துருவானா? அவன் எக்கேடு கட்டு போட்டுல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய கவலை எல்லாம் இப்ப ராதாவை பத்தி தான். ரகு, அந்த வைஜெயந்தி உங்ககிட்ட போய் கூட சொல்லிருக்கலாம். ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு தன்னை ஒரு ஜமீன் குடும்பத்து பொண்ணுன்னு சொல்லிக்கலாம். ஆனா உண்மையிலேயே ஒரு ஜமீன்தாரோட பொண்ணு தன்னை ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணுன்னு சொல்லிக்கிறான்னா அவளுக்கு எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கணும்? வைஜெயந்தியே ஜமீன் பொண்ணா? சென்னையில உன்னுடைய ஹெல்ப் அவளுக்கு தேவைங்கிறதுனால அவ உன்னை காதலிச்சிருப்பான்னு எனக்கு தோணல. அப்படி இருந்தா வீடு தேடி வந்து உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையாடா? பாவம், அவ ஏதோ பிரச்சனையில இருக்காடா, அதனாலதான் உன்னை அவாய்ட் பண்றான். ஆமாப்பா, இப்ப கூட அவளை நான் பார்த்தேன். அன்னைக்கு என்கிட்ட பேச மாட்டேன்னு உதாசீனப்படுத்திட்டு போனா. ஆனா இன்னைக்கு அவளை கண்டுக்காம போனப்ப அவ கண் கலங்கிட்டு போனாப்பா. ஏன்னு தெரியல. டேய், நான் சொல்லல, அவ ஏதோ பிரச்சனையில இருக்காடா. நீ இத பத்தி ராதா கிட்ட பேசு. சரிப்பா. அப்புறம் நம்ம பேசின இந்த விஷயம் அம்மாக்கு தெரிய வேண்டாம்ப்பா.